ஏன்னா எப்படி இருந்தாலும் அவங்க எடிட் பண்ணி போட்டுப்பாங்க, இல்லை பார்க்குறவங்க எடிட் பண்ணி பார்த்துப்பாங்க. அவங்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் ஹைலைட் பண்ணி, இப்போ நான் என்ன போடுறேன்னா அதை ஹைலைட் பண்ணி போடுவாங்க. திமிராக பேசினார், பருப்பு மாதிரி பேசினார், இப்போ இது கூட டைட்டிலாக இருக்கும் அநேகமாக. ஸோ எடிட் பண்ணி அவங்க போட்டுப்பாங்க. ஸோ எடிட்டிங் இஸ் ஸோ, ஐ திங்க் ஒரு ஃபில்ம் மேக்கருக்கு சின்ன வயசுலேருந்து ஒரு எடிட்டிங் சென்சிபிலிட்டி இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த எடிட்டிங் சென்சிபிலிட்டி இருக்கலாம், அல்லது வந்து புதிதாக ஒரு இன்சைட்டாக சொல்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் எங்கள் அப்பா என்ன பண்ணுவார்னா, சின்ன வயசில் வந்து நான் பார்த்துருக்கேன், பேப்பரை விரித்து படிப்பார். எங்கள் அம்மா எதிர்த்தாப்பில் உட்காந்துருப்பாங்க, ஏன் உட்காராங்கன்னு தெரில, பேப்பர் வச்சு படிப்பார். அப்போ நான் ஜோக்காகவே சொல்லுவேன், எங்கள் அப்பா சொல்லுவார் ஜூன் 6 அப்படிம்பாரு. எங்கள் அம்மா ஐயோ அப்படின்றாங்க. நான் இங்கேருந்து பார்ப்பேன், என்னம்மா ஒரு ஜூன் 6க்கு ஏன் இவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுக்குறீங்க எனக்கு, அதை கொஞ்சம் எடிட் பண்ணலாமே அப்படிம்பேன். அது எடிட் சொல்ல வராது, இது கொஞ்சம் ஓவராக. ஜூன் 6 தான் சொன்னார், எதுவும் கொலை பண்ணலை, எதுவும் பண்ணல, ஜூன் 6க்கே இவ்வளோ ரியாக்ஷன் கொடுத்தேன்னா அப்போ எங்கள் அப்பா எவ்வளோ பேர் நடிகராக இருப்பா பார்த்துங்க.